டீனுங்கிற பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு பர்த்டே வருது. அவங்க அப்பாவுக்கு டீனுன்னா உயிர். அதனால அவ மேல வச்ச அளவு கடந்த அன்பு நிமித்தமா அவளுக்கு வந்து பர்த்டேக்கு ஒரு டைமண்ட் ரிங் வந்து gift கொடுக்குறாரு. இவளுக்கு அந்த டைமண்ட் ரிங் கிடைச்ச உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டயும் அந்த டைமண்ட் ரிங்கை பத்தி சொல்லி, எங்க அப்பா பாருங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு எல்லார்கிட்டயும் சொல்றா. ஒரு 1 இயர் ஆனவொன்னு அந்த டீனுக்கு அந்த டைமண்ட் ரிங் மேல உள்ள ஆசை வந்து கம்மியாயிடுது. அவங்க அப்பா பத்தி யார்கிட்டயும் சொல்றதும் இல்ல. யாராவது அந்த டைமண்ட் ரிங்கை குறிச்சு கேட்டாலும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்ல. இதை பார்க்கும்போது அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா அந்த டைமண்டோட வேல்யூ குறையவே இல்லை. அதே மாதிரி தாங்க நம்மளோட பரலோக தகப்பன் நம்ம மேல வச்ச அன்பின் நிமித்தமா நமக்கு ரட்சிப்பு அப்படிங்கிற வெளியேறப்பெற்ற பொக்கிஷத்தை நம்ம கிட்ட கொடுத்தாரு. நம்ம அது கிடைச்ச உடனே அதோட பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம அவரோட வசனத்தை தியானிச்சோம், அவர் மேல அன்பா இருந்தோம், அவரோட அன்பை பத்தி இந்த உலகம் முழுக்க சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்போ டீனு அப்பா எப்படி ஃபீல் பண்றாரோ அதே மாதிரி நம்மளும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் ஒரு குறை உண்டுன்னு சொல்றாரு. ஆமாங்க, நம்மளே நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்ம ஆதியில இருக்கிற அன்பு இருக்கா, இல்ல ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டோமான்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை நம்ம பின்மாறி போயிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட அப்பாவோட அன்பை இந்த உலகம் முழுவதும் நம்ம எடுத்துட்டு போலாங்க.